நம்மளுடைய இந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நம்மளுடைய சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட போய் ஒரு திருப்பூர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு பேஸ்மேக்கர் வச்சிருக்கிறாரு. பேஸ்மேக்கர் வச்சு கூட பேஸ்மேக்கரே வந்து இதய துடிப்பை ரெகுலேட் பண்றதுக்காக வைக்கக்கூடிய ஒரு கருவி தான். ஆனா அது இல்லாம வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் வந்து ஆட்டோனாமஸா வேற துடிக்கும் போது அது வந்து அதோட இருதய துடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்போது பேஸ்மேக்கர் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாறும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து அதை வந்து உடனடியாக சிகிச்சை நம்ம கொடுக்கலினா, உடனடியாக அதை கட்டுப்படுத்தலினா அவருக்கு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு வந்து நம்ம மருத்துவ குழுவை இருதயத்துறையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் வந்து இதை எப்படி வந்து பர்மனண்டா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சிகிச்சை அளித்து இவரை வந்து இதிலிருந்து மீட்டெடுக்க முடியும்னு யோசனை பண்ணினதுல அவங்க வந்து சிஆர்டிடி அந்த கருவி, அதாவது கார்டியாக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி வித் டீஃபிப்ரிலேட்டர், அதாவது வந்து டீஃபிப்ரிலேட்டருங்கிறது பொதுவாக நம்ம வெளியே வச்சு தான் நம்ம கொடுப்போம். ஆனால் இது வந்து உடம்புலயே பொருத்தும் போது அது வந்து எப்போல்லாம் நமக்கு இருதய துடிப்பு அதிகமாக வருதோ அப்போ வந்து அது ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து அந்த துடிப்பை குறைக்க வச்சு அவர் உயிரிழப்பை தடுக்குது. அதனால வந்து இப்போ பேஷண்ட் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வரலாம், அவங்களுக்கு ஒரு இருதய துடிப்பு வரும்போது யாருமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பிரச்சனை வரலாம், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையில அவருக்கு உயிரிழப்பு வரக்கூடாதுங்கிறத கருத்தில் கொண்டு வந்து இதை பொருத்தினா வந்து அவரோட உயிரிழப்பை தடுக்க முடியும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு வந்து இதற்கான முயற்சிகளை எடுத்து அவங்க வந்து எங்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சாங்க. அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அந்த கருவியை வாங்கி அது வந்து நம்ம கொடுத்ததுல அவங்க வந்து இப்போ அந்த சர்ஜரியை முடிச்சு இப்போ பேஷண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில வந்து இது வந்து ரொம்ப ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை. இது வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணியிருக்கிறோம் இந்த சிகிச்சையை. அதனால இது வந்து மக்கள் இதையெல்லாம் அறிஞ்சு உடனடியா எந்த ஒரு இருதய தொந்தரவுகள் வந்தாலும் அவங்க உடனடியா ஆஸ்பத்திரியை அணுகி தகுந்த சிகிச்சைகளை பெற வேண்டும். அப்படி பெறும் பொழுது வந்து அந்த உயிரை காப்பாற்ற முடியும். அது இல்லாம ரொம்ப ஃபெயிலியர் போய் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு வந்த பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து இதை வந்து மக்கள் பயன்படுத்திக்க வேண்டும். அதே மாதிரி அது வந்து ஒரு சைடு நம்ம பொருத்தி இருக்கிறோம். அந்த கருவியை வந்து நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷன் செஞ்சுதான் அந்த கருவியை நம்ம பொருத்தி இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா உடனடியாக அவங்க ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏதாவது வெயிட்டை தூக்குறது இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெனுவஸாக ஏதாவது ஒரு பொருள் ஒரு வேலை செய்யறது அந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து டிஸ்லாஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அது காயம் மாறி அது ஃபைப்ரோஸ் ஆகி அது உடம்போட ஒட்டி அதே இடத்துல இருந்து நகராத வரைக்கும் நம்ம சில ப்ரிகாஷன்ஸ், எங்கேயாவது போய் நீச்சல் குளத்தில் குளிக்கிறது இல்லை எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்றது, ஏதாவது கையை தேவையில்லாம தூக்கி அதை டிஸ்லாஜ் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதையெல்லாம் நம்ம மருத்துவர்கள் வந்து அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கருவியானது நம்மளுடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் முதல் டைமா அரசாங்க மருத்துவமனை பிரைவேட்ல பண்ணியிருக்கலாம். பட் அரசாங்க மருத்துவமனைகளில் நம்ம கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் முதல் தடவையா இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றதுல நாங்க பெருமை கொள்கிறோம். பிரைவேட்ல பண்ணியிருந்தா நியரிங் 10 lakhsக்கு பக்கம் கண்டிப்பா ஆகுது. நம்ம வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துல பண்றதுனால இது ஃப்ரீயா நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா அவர் வந்து ஆட்டோனாமஸ், அதாவது வந்து இருதய துடிப்பு எப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு கார்டியாக் மசில் எல்லாம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு இருதய துடிப்பு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்போ வேணாலும் அதிகமாகலாம். ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான இருதய துடிப்பு துடிச்சாலும் வந்து அது வந்து மரணத்துக்கான ஒரு அறிகுறியா இருக்கும். அந்த மாதிரி துடிக்கும் போது இந்த கருவியும் உள்ளேயே பொருத்தி இருக்கிறதுனால அது வந்து சிக்னல்ஸ் அனுப்பி
அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுனால அவர் இயல்பா இருக்க முடியுது. அது டைம்லி ரெகக்னிஷன் பை த இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியே வந்து அது எப்போ வந்து அதிகமாக துடிக்குதுங்கிறத ரெகக்னைஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸை அனுப்பி அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு, ஏன்னா இந்த மாதிரி கார்டியாக் பேஷண்ட்ஸ் இவர் நிறைய தடவை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு இவரோட வந்து இது வந்து பர்மனண்டா இவருக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டுதான் இது வந்து, ஏன்னா அவருக்கு உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து வீட்லயே இருந்தாருன்னா இந்த மாதிரி 300 எல்லாம் போச்சுன்னா, ஹார்ட் ரேட் 300 எல்லாம் போச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த கருவியே அதை ரெகக்னைஸ் பண்ணி உடனடியாக அந்த சிக்னல்ஸ் அனுப்பி ஹார்ட் ரேட்டை குறைச்சி அவர் அந்த உயிர் போற சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும். இருதய சிகிச்சையில ஓப்பன் ஹார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு 3 கேஸ் ஒரு நாளைக்கு அது வந்து 4 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகும் ஒரு சர்ஜரி பண்றதுக்கு. அதனால அவங்களுக்கு இருக்கிற தியேட்டர் டேஸ் 3 இருக்கிறதுனால 3 கேசஸ் கண்டிப்பா ஓப்பன் ஹார்ட் பண்றாங்க நம்ம ஹாஸ்பிட்டல். குல்லியன் பாரி சிண்ட்ரோமா? குல்லியன் பாரி சிண்ட்ரோம் வந்து நம்மளுக்கு வர்றாங்க, அப்பப்போ வரும்போது நம்ம அதுக்கான உயர் சிகிச்சைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இம்யூனோகுளோபுலின்ங்கிற தெரப்பி வந்து நம்ம அதுக்கு உடனடியாக அதுக்கு இஃபெக்டிவா இருக்குங்கிறதுனால அது விலை உயர்ந்தது. அதையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக அவைலபிள், அதையும் நம்ம கொடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் அது போக வந்து குல்லியன் பாரின்னு இருந்தால் அதோட கான்சிக்வன்சஸ் இருக்கும். அது வந்து இது பண்ணுறதுக்கு பிசியோதெரப்பி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம டாக்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல எடுக்கணுங்க, அதாவது டிஸ்லாஜ் ஆகி அவருக்கு அது யூஸ் இல்லை அப்படிங்கும் போது அதை எடுத்துட்டு திருப்பி கூட பொருத்த முடியும். அப்படி இல்லைன்னா அது வந்து எப்பவுமே ஒரு புண்ணுங்கிறத ஒரு காயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பொருத்துறோம். அது உடனடியாக வந்து ஈவன் தான் நம்ம சூச்சரெல்லாம் போட்டிருந்தா கூட தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப்சார்பபிள் சூச்சரா இருக்கும்போது அது தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆனா அதனாலதான் அந்த நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்றோம். அப்படி இருக்கும்போது அது அந்த இடத்துலயே ஃபைப்ரோஸ் ஆகி அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கும். அப்போ வந்து நம்ம அது நகராது. அதனால அது செயலில் அதனால யூஸ் இல்லை, அது வந்து நகர்ந்து போயிருச்சு அப்படின்னா தான் அதை எடுக்கணும். இல்லைன்னா அது பர்மனண்டா உடம்புலயே இருக்கலாம். சைஸ் ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும். 2 இன்ச்சஸ் இவ்வளவு. தமிழ்நாட்டில் அரசாங்க மருத்துவமனையில இதுதான் முதல் டைமா பண்றோம். குரோத் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு இப்ப வந்து கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறது இதுதான். ஆனா நம்ம அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறோம். டிஎன்எம்எஸ்சிலையும் கேட்டிருக்கிறோம். அது வந்து சிஎம்சிஹெச்எஸ்ல வாங்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுன்னா அதையிலையும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணப்படும். ஆர்கன் டொனேஷன்ல இப்போ நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? கோயம்புத்தூர் மருத்துவமனை அந்த மாதிரி தகவல் இருக்கணும். கடந்த 5 வருஷத்துல வந்து 57 பேர் இந்த மாதிரி இருக்காங்க. 57 பேருக்கு நம்ம கிட்ட பண்ணின ஆர்கன் 18 பேர்த்துக்கிட்ட இருந்து நம்ம ஆர்கன் ரிட்ரீவ் பண்ணி இருக்கிறோம். அதுல ஒரு சில சமயத்துல ஹார்ட் லங் எல்லாம் டிக்ளைன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பொதுவா வந்து கிட்னி 2 கண்டிப்பா யூஸ் ஆகும், லிவர் கண்டிப்பா யூஸ் ஆகும். அது போக இருக்கிறது அது மாதிரி பண்ணும்போது நம்ம 57 பேர்த்துக்கு, அது போக கார்னியா தனி அது இதுல இன்க்ளூட் ஆகல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நல்ல முறையில தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இனியும் தொடர்ந்து அதற்கான அவேர்னஸ் இப்பதான் மக்கள் கிட்ட வந்திருக்குது. கொஞ்சம் அது வந்து பண்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அது வந்து பிரெயின் டெட்னு ஒரு பேஷண்ட்டை நான் இங்க பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு 6 மணி நேரம் ஆகணும். அது வந்து பிரெயின் டெட்னு சர்டிஃபை பண்றதுக்கே 6 மணி நேரம் ஆகணும். அந்த 6 மணி நேரம் கழிச்சு அந்த 6 மணி நேரமும் நம்ம வந்து வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரெயின் டெட்டுங்கிறது பிரெயின் மட்டும்தான் டெத்தா இருக்கணுமே ஒழிய பட் அதர் உறுப்புகள் வந்து செயலிழக்காம இருந்தா தான் அதை மற்றவங்களுக்கு பொருத்த முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம இந்த 6 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம டாக்டர்ஸ் அது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அந்த 6 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமும் இன்னொரு 6 மணி நேரம் கழிச்சு தான் அந்த அப்னியா டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த அப்னியா டெஸ்ட் தான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். அதுவும் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்னியா டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இன்னொரு அப்னியா டெஸ்ட் அதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழிச்சு பண்ணுவாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 18 மணி நேரம் கழிச்சு தான் 2 டெஸ்ட்டுமே முடியுது. முடிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து அது வந்து பிரெயின் டெத்துன்னு சர்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இவங்க வந்து ஆர்கன் டொனேட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு சவாலான காரியம்தான். அதாவது வந்து அந்த சூழ்நிலையில வந்து நம்ம எல்லாமே கரெக்டா பிபி, பல்ஸ், அப்புறம் பிளட் ஃப்ளோ டு ஆல் த வைட்டல் ஆர்கன்ஸ் கரெக்டா இருக்குதா, அவங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்டா இருக்குதா, இதையெல்லாம் நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். அந்த மாதிரி உறுதிப்படுத்தின பிறகுதான் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி நம்ம அது கன்கரன்ஸ் வாங்கி போலீஸுக்கு சொல்லி, எம்எல்சி கேஸா இருந்தா போலீஸ்க்கெல்லாம் சொல்லி எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு அப்புறம் அது சீக்வன்ஸ் படி நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரியில டிரான்ஸ்டன்ல நம்மளுக்கு அலாட்மெண்ட் வரும். எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கு பேஷண்ட் வர்றாங்களோ அலர்ட் கொடுப்பாங்க. முதல்லயே அலர்ட் கொடுத்தது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் ரெடி ஆவாங்க. ரெடி ஆன பிறகு அவங்களுக்கு அது அலாட் ஆகும். சென்னை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவு நம்ம இங்க பண்றோமா இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆர்கன் ரிட்ரீவல் பொறுத்த வரைக்கும் சென்னை நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் வந்து அது மாடரேட்டா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். லாஸ்ட் வீக்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணீங்க, பிறவி இருதய கோளாறு. அது வந்து இப்ப வந்து நம்ம வந்து லிட்டில் ஹார்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்பல்லோ கூட ஒரு எம்ஓயு போட்டிருக்கிறோம். நம்ம அந்த எம்ஓயு படி வந்து குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலேயே வந்து சில இருதய குறைபாடுகள், அதாவது வந்து வால்வு ப்ராப்ளம்ஸ், இல்லைன்னா அதுல ஓட்டைகள், அந்த ஏஎஸ்டி பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓட்டைகள் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கான சிகிச்சை பண்றதுக்காக நம்ம வந்து அந்த டிவைஸ் க்ளோஷர்னு சொல்லுவாங்க. அந்த டிவைஸ் க்ளோஷர் மூலம் சின்ன துளையிட்டு, அதாவது வந்து இதுக்கெல்லாம் முதலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் ஆட் தான் இதுக்கெல்லாம் பண்ணணும். பெருசாக ஓப்பன் பண்ணி அந்த டிஃபெக்டை வந்து சூச்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது டிவைஸ் வச்சு. அந்த மாதிரி இல்லாம ஒரு சின்ன கெத்தீட்டர் வழியாவே அதை போட்டு அந்த டிஃபெக்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஃபெக்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து உடனடியாக அது வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். எல்லாமே ஸ்கூலுக்கு போறதாகட்டும், இல்லை விளையாடுறதாகட்டும் எல்லாமே பண்ண முடியும். அதனால அந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும். நம்ம ஒரு அடல்ட்டுக்கு 2 குழந்தைகளுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். சொல்றோம்.